அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா மசாயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாரா அகாடமியில் ஆரி கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 கிளாஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்ஷால்லா ஜாயின் ஆகிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மழை நேரத்தில் சொல்லப்படும் பாங்கு. அதாவது மழை டைமில் சில நேரம் வந்து மழைகள் அதிகமாக பொழியும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த வாசகத்தை பாங்குகளை பயன்படுத்துவாங்களாம். என்னன்னா, சொல்லு ஃபி ரிஹாலிக்கும், உங்கள் இருப்பிடங்களில் தொழுது கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தொழுதுக்கோங்கிறது தான் அதோடைய அர்த்தம். புகாரில் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு வாசகமும் இருக்குது, சொல்லு ஃபி ரிஹாலிக்கும், அது ஃபஸ்ட்டு வாசமாக இருக்குது. இன்னொரு வாசனம் சொல்லு ஃபி ரிஹால் அப்படின்னு முடிஞ்சிடும். அறிந்து கொள்ளுங்கள், இருப்பிடங்களில் தொழுது கொள்ளுங்கள், இதுவும் புகாரில் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு வாசகமும் இருக்குது, சொல்லு ஃபி புயூதிக்கும், உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், இதுவும் புகாரில் இடம்பெற்றிருக்கு. அலா சொல்லு ஃபி ரிஹாலிக்கும், இதோடைய பொருள் வந்து அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருப்பிடங்களில் தொழுது கொள்ளுங்கள், இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. இந்த அரபி வாசகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, பாங்கில் வரும் இல்லையா, ஹை ஆல சொலா அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக இந்த வாசகத்தை சொல்லுவாங்களாம். பாங்கோடைய இறுதியிலையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ஆல சொலா அப்படின்னா என்ன, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் தான் அதோடைய அர்த்தம். ஸோ அந்த வாசகத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாசகத்தை சொல்லுவாங்களாம். இந்த 4 வாசகத்தில் ஏதாவது ஒரு வாசகத்தை என்ன பண்ணுவாங்களாம், சொல்லுவாங்களாம். இல்லைனாக்கா பாங்கோடைய இறுதியிலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான ஹதீஸ் பார்த்துடலாம். நாஃபியூ இடம் அறிவிச்சிருக்காங்க, புகாரில இடம்பெற்றிருக்கு. மக்காவை அடுத்துள்ள லஜ்னன் என்ற ஊரில் மிக குளரான ஒரு இரவில் இப்னு உமர் அலி பாங்கு கூறினார்கள். கடைசியில் உங்களுடைய கூடாரங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். மேலும் பயணத்தின் போது இரவிலும் மழை பெய்யும், இரவிலும் முஅத்தின் பாங்கு சொல்லும்போது அதன் கடைசியில் உங்களுடைய கூடாரங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுமாறு முஅத்தினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கட்டளையிடுறாங்க. இது இப்னு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, லஜ்னன் அப்படிங்கிற ஊரில் வந்து ரொம்ப குளிர்ந்த ஒரு இரவில் என்ன பண்ணுறாங்கன்னா, உமர் அலி அவங்க பாங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறப்போ இந்த வாசகத்தை ஆட் பண்ணி சொல்கிறாங்க. கடைசியில் அதாவது உங்களுடைய கூடாரங்களே தொழுதுக்கோங்க அப்படிங்கிற இந்த லைனை வச்சு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ராவல் டைம்லையும் சொல்கிறாங்க. ட்ராவல் டைமில் நைட் டைமில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இரவில் முஅத்தின் பாங்கு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியில் உங்களுடைய கூடாரங்களே தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாங்கு சொல்கிறவங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் மூலயமா நமக்கு தெரியுது. மழைனா ரொம்ப அதிகப்படியான மழை, வெளியவே மக்கள் வந்து வெளியவே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் பாங்கில் வந்து இப்படி ஒரு இதை வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதோடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தொழுதுக்கோங்க, உங்களுடைய இருப்பிடத்திலே நீங்கள் தொழுதுக்கோங்க, பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோடைய அர்த்தம் அமையுது. இன்னொரு ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. அப்துல்லா பின் அல் லாரிஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, பாங்கு சொல்பவரிடம் ஒரு மழை நாளில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று பாங்கில் கூறிய பிறகு ஹை ஆலா சொலா, தொழுகைக்கு வாருங்கள் என்பதை கூறாமல் உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறும் என இப்னு அப்பாஸ் அலி அவங்க சொல்றாங்க. இவ்வாறு கூறிய மக்களை வெறுப்பது போல் இருந்தபோது என்னை விட மிகவும் சிறந்தவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளார் என்றும் நிச்சயமாக ஜும்மா அவசியமானதுதான். எனினும் நீங்கள் சேற்றிலும் சகதியிலும் நடந்து வந்தால் அதனால் உங்களுக்கு சிரமம் தருவதை நான் விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டாங்க. என்னன்னா, பாங்க சொல்றவங்க வந்து ஒரு மழை டைம் வருது, ஒரு மழை நாளில் வந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா அது சொன்ன பிறகு ஹை ஆல சொலாஹ் அப்படின்னு சொல்லாதீங்க, உங்களுடைய வீடுகளிலே தொழுதுக்கோங்க அப்படிங்கிற ஒரு வாசகத்தை என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் அலி அவங்க சொல்றாங்க. ஆனால் மக்கள் வந்து இது ஒரு புதுவிதமான இதாக தானே இருக்குது. இதை கேட்டோட மக்கள் ரொம்ப வெறுக்கிறாங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, என்னை விட ரொம்ப சிறந்தவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ஜும்மா வந்து அவசியம்தான், ஆனால் நீங்கள் சேற்றிலையும் சகதியிலும் நடந்து வர்றது வந்து உங்களுக்கு தான் என்ன பண்ணுறது, சிரமம் தருது, அதை வந்து நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது வந்து சஹர் பாங்கு. ஃபஸ்ட்டு மலைக்கு வந்து பாங்கு இந்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து சஹர் டைம்லேயே பாங்கு சொல்லியிருக்காங்க அப்போது. ஸோ அதை பார்த்துடலாம். நோன்பு நோட்பவர்கள் வந்து சஹர் நேரத்தில் சாப்பிடுவது வந்து ரொம்ப சுன்னத்தாக இருக்குது. இந்த சஹர் உணவிற்கு இந்த தூங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து எந்திரிக்க வைக்க இப்போ வந்து நிறையா அலாம் செட் பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடுறோம். அப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்களே. அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, தூங்குறவங்களை வந்து எழுப்புறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சஹர் உணவு அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இரவு தொழுகையில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து
திரும்பி வந்து சஹர் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சஹர் பாங்கு அப்படிங்கிறது வச்சுருந்துருக்காங்க. அது ஒரு நபி வழியாகவே அமைஞ்சிருக்கு. சஹர் பாங்குங்கிறது ஃபஜர் நேரம், அதாவது ஃபஜர் நேரம் நெருங்க போகுது அப்படிங்கிற அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபஜர் டைம் கிட்டத்தட்ட வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்புக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த சஹர் பாங்குங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பாங்கு சொன்ன பிறகு என்ன பண்ணும், நான் சாப்பிடணும், இந்த பாங்கு சொன்ன பிறகு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா கிடையாது. அது வந்து என்னன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்னென்னா இந்த சஹர் பாங்கு வந்து இந்த ஃபஜர் டைம் இன்னும் கொஞ்சம் டைமில் வரப்போகுது, தூங்கிட்டுறவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சிருங்க, தொழுகையில் ஈடுபட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் திரும்பி சஹர் உணவை சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்புக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்னு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம்பெற்றிருக்கு. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் வந்து சுபுவுக்கு பாங்கு சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் வந்து என்ன பண்ணாங்க, பாங்கு வந்து சுபுகுக்கு பாங்கு சொல்கிற வரையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடுங்க பருகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாங்கு ஃபஜருடைய பாங்கு வந்து இப்போ 5:30க்கு சொல்ல போகிறாங்கன்னா 5:30க்கு முன்னாடி வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடுங்க பருகுங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் 5:30 மணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஃபஜர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுடைய சஹர் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கணும். அறிவிப்பாளர் இப்னு மசூத் அலி புகாரில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் நோன்பின் போது சஹர் உணவு உண்பதில் இருந்து பிலால் தொழுகை அறிவிப்பு பாங்கு உங்களை தடுத்துவிட வேண்டாம். ஏனெனில் இரவில் அவர் தொழுகை அறிவிப்பு செய்து அல்லது அவர் அழைப்பு உங்களின் இரவு தொழுகையில் ஈடுபட்டிருப்போர் திரும்புவதற்காகவும் தூங்குவோருக்கு விழிப்பூட்டுவதற்காகவும் தான் இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது பிலால் அலி அவங்க அந்த சஹர் டைம்ல பாங்க சொல்றாங்க இல்லைங்களா, நீங்க வந்து சஹர் உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களை தடுத்துட வேணாம், அந்த பாங்கு வந்து உங்களை உணவு சாப்பிட்றதுலேருந்து தடுத்துட வேணாம். அந்த பாங்கு எதுக்காக அப்படின்னா, தூங்குறவங்க எந்திரிக்கிறதுக்காகவும் இந்த இரவுலாம் தொழுதுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து சஹர் டைம் வந்துருச்சு அப்படின்னு திருப்புறதுக்காக மட்டும்தான் இந்த பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு, முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. என்னன்னா, 2 பாங்குகளுக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கும். இப்போ சஹர் பாங், அப்போ சஹர் பாங்கும் சொல்லியிருப்பாங்க, ஃபஜர் பாங்கும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 2 பாங்குக்கும் எவ்வளோ இடைவெளி இருந்திருக்கும் அப்படின்னா, விளக்குறப்போ அவர் பாங்கு சொல்லிவிட்டு அவங்க இறங்குவாங்களாம், இவங்க பாங்கு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க. இப்னு உமர் அலி அவங்களும் இதை என்ன பண்ணியிருக்காங்க, விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதாவது சஹர் பாங்கு சொல்லிட்டு இறங்குவாங்களாம், ஃபஜருக்கான பாங்கு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்களாம். இவங்க இப்போ ஒருத்தவங்க வந்து சஹர் பாங்கு சொல்லிட்டு இப்போ இறங்கிட்டாங்க மேடையிலேருந்து அப்படின்னா, ஒருத்தவங்க ஃபஜர் பாங்கு சொல்கிறதுக்கு போவாங்களாம். இதுதான் அதோடைய அளவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, அனஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹர் செய்துவிட்டு சுபுஹ் தொழுகைக்கு ஆயத்தமாவோம் என சயத் பின் ஜாபித் அலி அவங்க சொல்றாங்க. சஹருக்கும் சுபுக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன். அப்போதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபது பானங்கள் ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விடையளிச்சிருக்காங்க. அதாவது அப்போ உள்ள இதுபடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பானத்தை வச்சு ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, இதை தெளிவுரைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னன்னா, இவங்க சஹர் பாங்க சொல்லிட்டு இறங்குறதும் இவங்க ஃபஜர் தொழுகைக்காக பாங்க சொல்ற ஏறப்பையும் கிட்டத்தட்ட ஓரளவு அந்த இடைப்பட்ட டைம் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த டைம்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த பாங்லாம் இல்லை, இப்போது காலகட்டத்தில் அந்த பாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து எந்திரிச்சிடுறோம், அலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், எந்திரிச்சிடும் இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரியான விஷயத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நபி அவங்க வந்து சஹர் பாங்க சொல்லணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தலை. அதனால நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் ஃபாலோ பண்ணுறதும் அது அவங்களுடைய இதாக இருக்குது. மோஸ்ட்லி இப்போ இந்த காலகட்டத்தில் யாருமே இந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது சஹர் பாங்குங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை. ஏன்னா நபி அவங்க அதை வலியுறுத்தியும் சொல்லலை நமக்கு. அப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை அமைச்சிருக்காங்க சஹர் பாங்குன்னு சொல்லிட்டு. கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொல்லணும்னா இக்காமத் சொல்லணும். இப்போ வந்து பாங்கு சொன்னவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் பாங்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீங்கன்னா அவங்களே இக்காமத் சொல்லிடுவாங்க, இக்காமத் சொல்லிட்டு தொழுகையே நடத்திடுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் தனியாக தொழுகிறப்போ இப்போ பாங்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் தொழுக போகிறீங்கன்னா நீங்கள் இக்காமத் சொல்லணும். ஸோ அது என்ன மாதிரியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அறிவிப்பாளர் வந்து மாலிக் பின் ஹுவைரிஸ் அலி புகாரில் இடம்பெற்றிருக்கு. தொழுகை நேரம் வந்ததும் நீங்கள் பாங்கு இக்காமத் சொல்லுங்கள், உங்களில் மூத்தவர் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொழுகை டைம் வந்துருச்சுன்னா பாங்கும் செய்யுங்க, இக்காமத்தும் சொல்லுங்கள், உங்களெலாம் மூத்தவர் வந்து என்ன பண்ணிட்டோம், இமாமத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. அபூ ஹுரைரா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவங்களுடைய காலத்தில் தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டது, அதுபோல் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வரிசைகளை சரி செய்வாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் பார்த்தலாம், இக்காமத் சொல்கிற முறையை நம்ம பார்த்துடலாம். அனஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க,
புகாரிலையும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்கு. பாங்கில் இருக்கும் வாசகங்களே இக்காமத்தின் இருக்கும். ஆயினும் அவற்றை சொல்வதில் சில வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது பாங்கின் வாசகங்களே இரட்டையாகவும் இக்காமத்தின் போது கது காமத்தி சலாஹ் என்பதை தவிர மற்ற வாசகங்கள் ஒற்றையாகவும் சொல்லுமாறு பிலால் அலி அவங்க கட்டளையிட்டாங்க. அதாவது அது எப்படி சொல்லணுங்கிற முதலே நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ நீங்கள் தொழுகைக்கு போயிட்டீங்க, தொழுகையில் நிற்கிறீங்க, தொழுகைக்கு ஸ்டார்ட் பண்ண நிற்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இக்காம சொல்ல போறீங்க. இந்த மாதிரி சொல்லணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ராகமாக படிக்கவே கூடாது. இக்காமத்தை சும்மா படிக்கணும், ஓகேங்களா? ராகமாக சொல்லக்கூடாது பாங்கு போல. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பாங்க சொல்பவர் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு 2 தடவை சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் ஒத்தையாக தான் சொல்லணும். ஆனால் இதில் கது காமத்தி சொலாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் தான் 2 தடவை சொல்கிறோம். இதுதான் இக்காமத்தோடைய வாசகங்கள். மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.